Qeeda ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு ஸ்விப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் கேஷ் கிடைக்கும். இந்த கேஷை வச்சு நீங்கள் வந்து பேடிஎம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம கேம் விளாடும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதோட ரெஃபர் கோடை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த நம்ம ரெஃபர் கோடை அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா PicsArtல வந்து லோகோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதோட ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். PicsArtோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துக்க டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கீழே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அந்த ஆல் இமேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்ட் இமேஜ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பிஎன்ஜி பேஜை கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கிட்ட இங்கிட்டமாக ஷேக் பண்ணால் ஷேக் ஆகும். அது பண்ணிட்டு ஆடு ஒரு நிமிஷம் ஆடு ஃபோட்டோன்றதை கொடுங்க. நீங்கள் லோகோவுக்கு எடுத்து வச்ச ஃபோட்டோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ஒரு 4 ஃபோட்டோ ஒன்று அதில் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 இதை எடுத்தாச்சு. இதை எப்படி எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல எனக்கு இந்த சென்டரில் உள்ள இந்த ரவுண்டு தான் பெருசாக தேவைப்படுது. நான் சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ இந்த இமேஜை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே அந்த ரைட் சைட் டிக் கொடுத்துருங்க. அது நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. 1 2 2 ஃபோட்டோ போதும். இப்போ எனக்கு இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா வந்து அந்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படியே கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது கரெக்டாக கொஞ்சம் வரும் நம்மளுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் தேவைப்படுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வீடியோ போடுறோம். இது அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கிங்க. இந்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஃபாண்ட் அப்படியே தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. மேலே அந்த ரைட் சைடு இதை கொடுத்துருங்க. கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் கட் ஆகிடுச்சு. இப்போ இடையில அந்த வெள்ளை கலரில் உள்ளதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அப்படியே ஜூம் பண்ணி கவர் ஆகாத இடத்துலலாம் கவர் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத இடத்துலாம் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஜூமெல்லாம் குறைச்சிக்கலாம். அதில் கீழே எரேஸ் ரப்பர் மாதிரி சிம்பிள் இருக்கலாம், அதில் அப்படியே ஜூமை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கோங்க. இந்த லாக்டவுனில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த ஆப்லாம் போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் ஏர்னிங் ஆப்ஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நல்லா அக்யூரேட்டாக பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான இடத்த இந்த இமேஜ் நீங்கள் எங்கே வைக்கணும் தான் அங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இந்த இமேஜ் பேக்ரவுண்டாக தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் பேக்ரவுண்டாக வச்சுட்டு ஒப்பாசிட்டியை லைட்டாக குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு லைட்டாக ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கோங்க. நான் கரெக்டாக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இந்த தமிழன்றது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு பார்ப்போம். மேலே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு எந்த டெக்ஸ்ட் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ நான் டெக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு மேலே அந்த ரைட் சைடில் உள்ள கிளிக்கை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவையான ஃபாண்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு இந்த ஃபாண்ட் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்குது. இது நிறையா ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்டோட கலர் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, கலர்ன்ட்டு இந்த கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் வச்சுக்கோங்க. ரெட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம் இதுக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ அந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கலர் வச்சுங்க. ப்ளூ சுத்தமாக தெரியல. பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 50 வச்சுக்கோங்க ஒரு டால் கலரையும். இதுக்கு வேறு கலர் வச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெள்ளை வச்சு பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் தெரியுது, ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஸோ நான் ஜூம் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த டெக்குன்றதை கரெக்டாக டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டீங்கன்னா அது பின்னாடி போயிடும். இது கரெக்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெக்குன்ற ஃபாண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கீழே தமிழ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போதான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக தெரியும். வச்சுட்டு ஜூமை குறைச்சி பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்காண்டு. கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இதோட பேக்ரவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்குது. இந்த இது கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் தேவைப்படுது. அதே மாதிரி மேலே வந்து ஆடு டெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதில் இப்போ எனக்கு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ நான் பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டு அந்த டிக்கை கொடுத்துருங்க. டிக்கை கொடுத்தா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நிறையா ஃபாண்டு இருக்குது, பார்ப்போம். ஒவ்வொரு ஃபாண்டாக பாருங்கள், எல்லா ஃபாண்டுமே நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் கலரை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு எனக்கு நார்மலான ஒரு இதே போதும்னு நினைக்கிறேன். நிறையா ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குங்க. எப்போயுமே எடிட்டிங்கை பொறுத்தளவு பொறுமை தான் தேவை. ஸோ பொறுமையாக இருந்துக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இந்த ஃபாண்ட் இப்போ ஓகேவா தெரியுது. இந்த ஃபாண்ட் நீங்கள் வச்சுக்கோம். என்னடா முக்கியமான ஃபாண்ட் எடுத்துன்னு பார்க்காதீங்க. நம்ம பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் வந்து ஏற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் வச்சுக்கிறேன். இதோட ஃபாண்ட் கலர் வந்து நான் எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ கொஞ்சம் எல்லா இதுக்கும் எடுத்து காமிக்கும். ஸோ எல்லோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழன்றது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ போர்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு கலர் இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு இமேஜ், நம்ம இமேஜ் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்படி தான் இது பண்ண முடியும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஒரு 6 ஒரு 7 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டு தான் வச்சுக்கோங்க. ஜூமை குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும். கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே உள்ள டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிஎன்ஜி இமேஜ் தான். நீங்கள் வந்து வீடியோவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டு சேவ் கொடுத்தா சேவ் ஆகிரும். இதே இமேஜை நம்ம எப்படி சேனலோட லோகோ ஆகிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை கலர் பேக்ரவுண்ட் எடுத்துங்க. நம்ம எடிட் பண்ண அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஆட் ஃபோட்டோ கொடுத்து அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் எடுத்து சென்டரில் வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வந்து அதில் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த லாக்டவுனில் ஏர்னிங் ஆப்ஸில் நிறையா போடலான்னு இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனல் டெக் பை தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த டியூட்டோரியல் முடிஞ்சு. சேவ் கொடுத்தா சேவ் ஆயிரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.